நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் நாம இந்த பதிவுல ஒரு மனிதனுடைய உண்மையான குணம் என்ன? நிறைய மனிதர்களுக்கு தன்னுடைய குணம் என்ன அப்படிங்கறதே தெரியாம இருக்காங்க. ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய குணம் என்ன அப்படிங்கறத தன்னைத்தானே சுய பரிசோதனை, தன்னுடைய மனதை நீங்க சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். ஏன்னா ஒரு சில மனிதர்கள் தீய செயல், அது மனதாலோ உடலாலோ எந்த ஒரு தீய செயல்ல ஈடுபட்டாலும் தங்களை அறியாமலேயே அதை செய்துவிட்டு தங்களை தாங்களே நல்ல மனிதர்கள் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. முதல்ல உங்களுடைய குணம் என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிறணும். நீங்க மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய உயர் பதவியில உங்களுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு நீங்க கொடுக்கறது முக்கியம் இல்ல, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் நீங்க மதிப்பு மரியாதை கொடுக்கறீங்கன்னா அதுதான் உங்களுடைய உண்மையான குணம். மற்றவர்களுக்காகன்னு இல்லாம உங்களுடைய சுய ஒழுக்கத்தை நீங்க பரிசோதனை செஞ்சு பாருங்க. மற்றவங்களுக்காக நம்ம ஒழுக்கமா இருக்கணும்னு அவசியம் இல்ல, தனக்குத்தானே தன்னுடைய மனசாட்சிக்கு நம்ம ஒழுக்கமா இருக்கோங்கிறது நமக்கு தெரியும். சுய ஒழுக்கமே உண்மையான நல்ல குணம். ஒழுக்கம் இல்லாத ஒரு மனிதனுடைய ஞானமும் அறிவும் வீண். அதனால நல்ல மனிதரா நீங்க வாழணும்னு நினைச்சீங்கன்னா சுய ஒழுக்கத்தோட இருந்தீங்கன்னாலே வெளி உலகத்துக்கு நீங்க ஒரு நல்ல மனிதரா வாழ முடியும். நம சிவாய.